உச்சநீதிமன்றம் 97 2013 2015 தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கர்நாடகா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் கோரிக்கையை அந்தந்த மாநில மொழி உயர்நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்தது. ஒரு நீதிமன்றம் நிராகரித்தால் ஃபுல் கோர்ட் மீட்டிங் போட்டு எல்லா நீதிபதிகளும் கூடி நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். என்ன காரணம்னு வேணுமா வேணாமா? ஒரு உச்ச நீதிமன்றம் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ஒரு டெசிஷன் எடுத்தாலும் சரி, நிர்வாக அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, ஜுடிஷியலாக நீதி பரிபாலன முறையில் ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, அந்த ஆர்டருக்கு அந்த முடிவுக்கு உரிய காரணங்கள் இருக்க வேண்டும். ஆனால் இதுவரை நிராகரிப்புக்கு உச்சநீதிமன்றம் ஏதாவது காரணம் சொல்லி இருக்கிறதா? ஒரே வார்த்தை, டிஸ்அப்ரூவ்டு. ஏன் டிஸ்அப்ரூவ்டு? உச்சநீதிமன்றம் பதில் சொல்லணுமா இல்லையா? ஏன் மாநில மொழி ஆகக்கூடாது? உச்சநீதிமன்றம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடாக இருந்தாலும் சரி, ஜுடிஷியல் சைடாக இருந்தாலும் சரி, அரசியல் சட்டப்படி தான் செயல்பட முடியும். உச்சநீதிமன்றத்தின் இந்த முடிவு ஃபுல் கோர்ட் டெசிஷன் என்பது அரசியல் சட்டப்படியானதா என்பதுதான் என் கேள்வி. உச்சநீதிமன்றத்தின் 13 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கேசவானந்த பாரதி வழக்கிலே பன்மைத்துவம் என்பது, மாநில உரிமை என்பது, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரசி, பாராளுமன்ற ஜனநாயக முறை என்பது, சமத்துவ உரிமை என்பது இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மீறுவதற்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்ல. உச்சநீதிமன்றத்தின் 13 நீதிபதிகளுக்கு குறைந்த அமர்வு கொண்ட எந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்ல. அட்மினிஸ்ட்ரேட்டிவாகவும் சரி, 34 நீதிபதிகளும் சேர்ந்து அந்த முடிவை எடுக்க முடியாது. எல்லாமே கேசவானந்த பாரதி வழக்கின் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கட்டுப்பட்டவர் தான். அப்ப உச்சநீதிமன்றம் அடிப்படை கூறாக வரையறுத்திருக்கிற பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரசி, பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது இங்கே தமிழகத்திலே மற்ற மாநிலங்களில் மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானம் கவர்னர் வழியாக, ஆளுநர் வழியாக ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஒப்புதல் வாங்கணும், அவ்வளவுதான். இந்த விஷயம் உச்சநீதிமன்றத்துக்கு போனால் ஆர்டிகல் 348 உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும்? எங்களோடு கலந்து ஆலோசனை செய்வதற்கு இதில் எதுவுமே கிடையாது, நாங்கள் தீர்மானிக்க முடியாது, அரசியல் சட்டப்படி இதை தீர்மானிப்பதற்கான உரிமை அரசியல் சட்டத்தில் எங்களுக்கு வழங்கப்படவில்லை, எங்கள் ஒப்பீனியன் தேவை கிடையாது, ஒன்றிய அரசு தான் இதில் தீர்மானிக்க முடியும். தமிழக மக்கள் தமிழக சட்டப்பேரவையில், சத்தீஸ்கர் மக்கள் சத்தீஸ்கர் சட்டப்பேரவையில், மேற்கு வங்க மாநில மக்கள் மேற்கு வங்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி இருந்தால் அதை ஒப்புதல் பெறுவதற்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதுதான் சட்டப்படி சரி என்று அதை திருப்பி அனுப்பியிருக்க வேண்டும். அதுதான் அரசியல் சட்டப்படி சரியானது. ஆனால் உச்சநீதிமன்றம் அரசியல் சட்டப்படி நடந்து கொண்டு இருக்கிறதா? கிடையாது. மக்களுக்கான மொழியில் நீதி வழங்குவது ஜனநாயகம் என்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த மக்கள் பிரதிநிதிகள் சட்டசபையில் முடிவெடுக்கிறோம், அதை அங்கீகரிக்க வேண்டிய பொறுப்பு தான் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் உண்டு என்பது இன்னைக்குள்ள ஆளுநர்கள் வழக்கில் எல்லாம் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. சட்டப்பேரவை முடிவு, அமைச்சரவை முடிவுக்கு ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ கட்டுப்பட்டவர் தான். நான் என்ன கேட்குறேன், இங்கே தமிழ்நாடு கவர்னர் இப்படி இருக்கார், ஆளுநர் இருக்கார். அதே சமயம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்திற்கு, அமைச்சரவையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்க மறுத்தால் இந்த நாட்டில் நிர்வாகம் பண்ண முடியுமா? சொல்லுங்க. எல்லாத்தையும் மறுத்தால் நிர்வாகம் பண்ண முடியுமா? அப்ப இந்த பாராளுமன்ற ஜனநாயக அமைப்பு முறையில் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு என்பது மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட சட்டமன்றம், பாராளுமன்றம் தான். உச்சநீதிமன்றம் உட்பட்டதான். இது பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்கெல்லாம் அடிப்படை அரசியல் சட்டம். அரசியல் சட்டத்தை என்ன கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தின் 13 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கேசவானந்த பாரதி வழக்கிலே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அப்ப ஒரு பன்மைத்துவம் அப்படின்றது இந்த அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு, அதை மீற முடியாது. ஆனால் உச்சநீதிமன்றம் எப்படி அதை மீறுறாங்க, ஒன்றிய அரசு எப்படி மீறுறாங்க என்பதுதான் கேள்வி. குறிப்பாக உச்சநீதிமன்றம் டிஸ்அப்ரூவ்டுன்னு சொல்றீங்களே, இது அரசியல் சட்டப்படியானதா என்பதுதான் வழக்கறிஞர்கள் கேள்வி. இன்னைக்கு எல்லாத்தையும் பேசக்கூடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லணும். ஃபுல் கோர்ட்ல என்ன டிஸ்கஸ் பண்றீங்க? சென்னை உயர்நீதிமன்றம் ஃபுல் கோர்ட்ல
தமிழை உயர்நீதிமன்ற மொழியாக்கலாம் தீர்மானம் நிறைவேற்றாங்க. இந்த ஃபுல் கோர்ட்ல அப்படி சொல்ற போது உச்சநீதிமன்றம் அதை நிராகரிக்கிறது, சட்டசபை தீர்மானத்தை நிராகரிக்கிறது, தமிழக அமைச்சரவை முடிவை நிராகரிக்கிறனா ஒரு ஜனநாயக அமைப்பு முறையில் அதற்கான காரணத்தை கூட நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்கன்றதான் கேள்வி. ஊருக்கெல்லாம் ஜனநாயகம் பேசுறீங்க, உங்கள்கிட்ட ஜனநாயகம் இருக்கா? இப்ப அரசியல் சட்டப்படி நம்ம கோரிக்கை சரியா? இன்னைக்கு இந்தியாவில் எல்லா குடிமக்களும் சட்டப்படி சமம். ஆர்டிகல் 14ல சட்டப்படி எல்லாருக்கும் சம பாதுகாப்பு. இப்ப இந்தி பேசும் மாநிலங்கள்ல அவங்களுக்கு அவங்க மாநில மொழி உயர்நீதிமன்ற மொழியா இருக்கு. நம்மளும் இந்திய குடிமகன் தான். தமிழகத்தில் வசிப்பவர்கள் இந்திய குடிமக்கள் தான், கர்நாடகத்தில் வசிப்பவர்கள் இந்திய குடிமக்கள் தான், சத்தீஸ்கரில் வசிப்பவர்கள் இந்திய குடிமக்கள் தான், மேற்கு வங்கத்தில் வசிப்பவர்கள் இந்திய குடிமக்கள் தான். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இந்திய குடிமகன் அவனது மாநில மொழியை உயர்நீதிமன்ற மொழியாக்கலாம் என்றால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் பாகுபாடு? இது ஆர்டிகல் 14 வயலேஷன் இல்லையா? அப்போ ஈக்குவாலிட்டி கோட் என்பது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதை மீறீங்களா இல்லையா? ஆர்டிகல் 15 படி ரேஸ் இன அடிப்படையிலோ மொழி வாழ்வீடு அடிப்படையிலோ நீங்க டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது. ஆர்டிகல் 25 இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு தேசிய இனம், இந்த தேசிய அடிப்படையில் ஒரு மொழியை பண்பாட்டை கொண்டு நாங்கள் வாழ்க்கை நடத்துகிறோம். எங்களை இன அடிப்படையில் திராவிட இனம் என்று ஒதுக்குகிறீர்களா, இல்ல வாழ்விட அடிப்படையில் தமிழக மக்கள் என்று ஒதுக்குகிறீர்களா? பதில் சொல்லணும்ல. இந்தி பேசுற மாநிலத்துக்கு ஒரு நீதி, இந்தி பேசுற மாநில மக்களுக்கு ஒரு நீதி, இன்னொரு மாநில மக்களுக்கு ஒரு நீதி என்றால் ஆர்டிகல் 15 எதுக்கு? இன அடிப்படையிலோ வாழ்வீடு அடிப்படையிலோ மக்களை பாகுபடுத்த கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது என்ற ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 17, ஆர்டிகல் 17ல அன்டச்சபிலிட்டி இன் எனி ஃபார்ம் இஸ் அபாலிஷ்ட் அப்படின்னு சொல்றாங்க. எனி ஃபார்ம்ன்ற வார்த்தை முக்கியம். தீண்டாமைன்றது வெறுமனே சாதி ஒடுக்குமுறைக்கு மட்டும் அப்படின்றது கிடையாது. சபரிமலை வழக்கில் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொன்னது, இது தீண்டாமை என்பது வெறுமனே சாதிக்கு மட்டும் கிடையாது. அதன் நோக்கம் என்பது அரசியல் நிர்ணய சபையில் விவாதிக்கப்பட்டது என்பது அதையும் தாண்டியது என்ற அடிப்படையிலே சபரிமலையில் பெண்களை அனுமதிக்கவில்லை என்றால் அதுவும் தீண்டாமை. தீட்டு என்ற அடிப்படையிலே, பாகுபடுத்தல் அடிப்படையிலே, ஆணுக்கு பெண் சமம் இல்லை என்ற அடிப்படையிலே நீ பாகுபடுத்தினால் அது தீண்டாமைதான் என்று உச்சநீதிமன்றம் சபரிமலை வழக்கில் சொன்னாங்க. இதை நம்ம பிரச்சனைக்கு பொருத்தி பாருங்க. இது மொழி தீண்டாமை இல்லையா? தமிழ் மொழியை சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அனுமதிக்க மறுக்கிறார்கள் என்ன சொல்றாங்க? தமிழ் நீச பாசை, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது மொழி தீண்டாமை என்றால் சங்கர மடத்தில் சங்கராச்சாரியார் சமஸ்கிருதம் தான் பேசுவார், அங்கே பூஜைக்கு நாங்கள் தமிழை பயன்படுத்த மாட்டோம், பல்வேறு கோயில்களில் நாங்கள் தமிழை பயன்படுத்த மாட்டோம் என்று சொன்னா என்ன அடிப்படை? அதுக்கு தமிழ் நீச பாசை, சமஸ்கிருதம் தெய்வ பாசை. இதான இது தீண்டாமை இல்லையா? இதேதான் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு செய்து, ஒன்றிய அரசு செய்து தமிழை கன்னட மொழியை இவர்கள் பாகுபடுத்துகிறார்கள். இது மொழி தீண்டாமை. அன்டச்சபிலிட்டி இன் எனி ஃபார்ம் என்றால் மொழி தீண்டாமை என்ற பாகுபாட்டின் அடிப்படையில் இந்த உச்சநீதிமன்ற நடவடிக்கையும் ஒன்றிய அரசின் நடவடிக்கையும் இருக்கிறது. எனவே இது மொழி தீண்டாமை என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். உச்சநீதிமன்றத்தை குற்றம் சாட்டுகிறோம், ஒன்றிய அரசை குற்றம் சாட்டுகிறோம். ஆர்டிகல் 21 அதான் அரசியல் சட்டத்தின் உயிரோட்டமான பிரிவுன்னு சொல்வாங்க. ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி, ஒரு கண்ணியமாக வாழும் முறை. ஏன் மொழி இந்த கேட்டை தாண்டி உள்ள போகாது அப்படின்னா நான் எப்படி கண்ணியமா வாழ முடியும்? கண்ணியமா வாழினா ஒரு விலங்கு போல் வாழ்றதா? என் மொழிக்கு உரிமை இருக்கணும், எனக்கு உரிமை இருக்கணும், என் தேசிய இனத்துக்கு உரிமை இருக்கும், என் சட்டசபைக்கு உரிமை இருக்கும், என் மாநிலத்துக்கு உரிமை இருக்கணும், என் பண்பாட்டுக்கு உரிமை இருக்கணும். இருந்தா தான் ஒருத்தர் கண்ணியமா வாழ முடியும். அப்ப ஆர்டிகல் 21 உச்சநீதிமன்றம் மீறலாமா, ஒன்றிய அரசு மீறலாமா? ஆர்டிகல் 29 பண்பாட்டு கலாச்சார உரிமை. ஒவ்வொரு தேசிய இனமும் மொழியை பேசுகிறவர்களும் அவர்களது பண்பாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்கான அத்தனை உரிமையும் உத்தரவாதம் செய்ய வேண்டும் என்று ஆர்டிகல் 29 சொல்லுது. நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கு, எங்களுக்கு ஒரு கலாச்சார உரிமை இருக்கு, எங்களுக்கு ஒரு மொழி உரிமை இருக்கு. இந்தியோடு ஒப்பிட்டால் நாங்கள் மொழி சிறுபான்மையினர், இந்தி பேசுறவங்க நிறைய இருக்காங்க. அப்ப எங்க மொழியை பாதுகாத்துக் கொள்கிற, எங்கள் பண்பாட்டை பாதுகாத்துக் கொள்கிற உரிமை இருக்கா இல்லையா? ஆர்டிகல் 29 உத்தரவாதம் செய்ய வேண்டிய உச்சநீதிமன்றம் நிராகரிச்சா என்ன நியாயம் இருக்கிறது? இப்ப அடிப்படையிலே அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் இந்த நாங்கள் கேள்வியை கேட்கிறோம். நான் சொன்ன எல்லாமே ஈக்குவாலிட்டி கோடு, பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரசி, தேசிய உரிமை, ஆர்டிகல் 21 சமத்துவ உரிமை எல்லாமே அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு.
பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்று சொன்ன பிறகு அதை அட்மினிஸ்ட்ரேட்டிவாக மீறுவதற்கு உச்சநீதிமன்றத்துக்கோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கோ யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. நீங்கள் அரசியல் சட்ட விரோதமாக கேசவானந்த பாரதி தீர்ப்புக்கு விரோதமாக செயல்படுகிறீர்கள் என்று உயர்நீதிமன்றம் முன்பாக நாங்கள் நின்று குற்றம் சாட்டுகிறோம். நீங்க காரணம் சொல்லுங்க. தமிழை நிராகரிக்க, கன்னட மொழியை நிராகரிக்க, சத்தீஸ்கர் மொழியை நிராகரிக்க, வங்க மொழியை நிராகரிக்க உச்சநீதிமன்றம் காரணம் சொல்லு. காரணம் சொல்லாம டிஸ் அப்ரூவ்டு என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது, இது ஏன் உச்சநீதிமன்றத்தில் அப்படி இருக்கு என்பதை உச்சநீதிமன்ற கட்டமைப்பு உயர்நீதிமன்ற கட்டமைப்பை தொடர்ச்சியாக வழக்கறிஞர் பாரதி இங்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். உச்சநீதிமன்ற கட்டமைப்பு இதுவரை 2022 வருட கணக்கெடுப்பு அதுவரை உள்ள உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் 47 பேர் இருந்தால் வந்திருக்காங்க. அதுல 14 பேர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள், இன்னும் நிறைய பேர் அப்பர் காஸ்ட். 1980 வரை ஒரே ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் கூட உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ஆகல. இது ஜனநாயக நாடு என்று பேசுகிறோம், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு. 1980 வரை யாருமே கிடையாதுங்க. முத தமிழ்நாட்டில இருந்து வரதராஜன் அவர்கள் தான் இங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஃபர்ஸ்ட் வராரு. அவர் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு. அடுத்து ஓபிசி பிரிவு, இந்தியாவிலே அதிகம் இருக்கிற ஓபிசி பிரிவுல இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு எப்ப போனாங்க? 1980 வரை பட்டியல் சமூகத்திலிருந்து போற வரை 1980 வரை யாருமே போல. முதல்ல போனவர் தமிழ்நாட்டில இருந்து ரத்னவேல் பாண்டியன். 1989 வரை ஒரே ஒரு பெண் கூட உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ஆகல. பாத்திமா பிவி தான் முத போனாங்க. இன்னைக்கு வரை இது ஒரு வரலாற்று அவமானம். பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒருவர் கூட, கிட்டத்தட்ட அவர் 10% பேர் இந்திய மக்கள் தொகையில் இருக்கிறார்கள். ஒரு 10-12 கோடி பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட இதுவரை வந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி கூட ஆக முடியல. இது எப்பேற்பட்ட அவமானம். இந்த நிலைதான் இருக்கு. 2015 இருந்து 5 மோடி ஆட்சி இந்த செகண்ட் பீரியட்ல வந்து போட்ட நீதிபதிகள்ல 79% பேர் மேல்தட்டு வகுப்பு மேல் சாதியை சேர்ந்தவர்கள். இப்போ உச்சநீதிமன்றம் ஏன் நிராகரிக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் என்பது உச்சநீதிமன்ற கட்டமைப்போடு சேர்ந்து இருக்கிறது. அங்கே பன்முகத்துவம், பல்வேறு மொழிகள், இந்த சிந்திக்கக்கூடியவர்களாம் யாரும் கிடையாது. இன்னைக்கு கூட ஓபிசில இருந்து தமிழ்நாட்டில இருந்து போன திரு MM சுந்தரேஷ் மட்டும்தான் இருக்காரு, வேற யாரும் கிடையாது. இதான் உச்சநீதிமன்றத்தோட நிலைமை. வடநாட்டிலிருந்து இதுவரை ஒரே ஒருத்தர் தான், சவுகான் மட்டும்தான் அங்கே ஓபிசி பிரிவுலேருந்து வந்திருக்காரு ஒழிய அவ்வளவு வட மாநிலங்கள் இருந்தும் கூட ஓபிசிலேருந்து இதுவரை 1950 இன்னைக்கு வரையும் ஒரே ஒருத்தர் தான் வந்திருக்கிறார். அப்போ இந்த கட்டமைப்பிலிருந்து நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இப்போ தமிழ்நாட்டு நீதிமன்றம் எப்படி தீர்மானம் போடுது? இங்கே திராவிட இயக்க ஆட்சி ஓரளவு இந்த சிந்தனையை உருவாக்கி வைத்து அதிலிருந்து நீதிபதிகள் வருகிறார்கள். கொஞ்சம் வந்து ஓரளவு அவங்க ஜனநாயக பூர்வமாக இருக்கிறாங்க, பன்மைத்துவத்தை ஏற்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இங்க தீர்மானம் வருது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு நேர் எதிரான நிலை இருக்கிறது. அதனால் நாம் கட்சிகள் எல்லாம் கோர வேண்டிய இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைன்றது உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் இடஒதுக்கீடு வேண்டும். அப்படி எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் அங்கே சட்ட அடிப்படையில் அங்க போனா தான் கருத்துக்கள் வந்து மாறும். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். 10% இடஒதுக்கீடு வழக்கு மேல் சாதியினருக்கு, அவங்க ஏழைன்னு சொல்ல முடியாது, 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க ஏழைன்னாங்க. சரி, அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு போகிற போது அந்த வழக்கை விசாரித்தவர்கள் 5 பேரும் மேல் சாதியை சேர்ந்தவர்கள். இதுல 3:2 என்ற அடிப்படையிலே தீர்ப்பு வருது. இதுல ஒரே ஒருவர் ரத்னவேல் பாண்டியன் போன்று ஒருவர் சவுத்துல இருந்து போயிருந்தா அந்த தீர்ப்பு 3:2 இப்படி மாறி இருக்கும். மாறி இருந்தால் இன்னைக்கு லட்சக்கணக்கான ஓபிசி பட்டியல் சமூகம், பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாடு முழுவதும் இன்னைக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. இன்னைக்கு ஓபிசி எஸ்சி எல்லாம் 60-62 மார்க், ஆனா எஃப்சி வந்து 28 மார்க் எடுத்து ரயில்வேல, பேங்க்ல எல்லாத்துலயும் வேலைக்கு போறாங்க. அவங்க போட்டாலே போயிடலாம். இவ்வளவு பெரிய அநீதியை உச்சநீதிமன்றம் நிகழ்த்துகிறதுக்கு அங்கே சமூக நீதி இல்லை. அதான் காரணமா இருக்கு. சமூக நீதி இல்லாததான் தமிழ் வராதுக்கும் மற்ற மாநில மொழியும் வராது காரணமா இருக்கு. எனவே உச்சநீதிமன்ற கட்டமைப்பு குறித்து நாம் கேள்வி எழுப்ப வேண்டும். குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஜான் சத்யன், வழக்கறிஞருக்கு ஜான் சத்யனுக்கு நீதி கேட்கலைன்னா
இந்த காலத்தில் பிறந்த எல்லோருமே நாம் குற்ற உணர்வுக்கு தான் வந்து ஆளாகணும். இதே முன்னர் காலத்தில் பழைய உயர் நீதிமன்றமாக நாம் பழைய வழக்கறிஞர்களாக இருந்திருந்தால் இங்கே நீதிமன்றம் இயங்கியிருக்காது. ஜான் சத்தியனுக்கு அப்பாயின்மெண்ட் போடாமல் வேற அப்பாயின்மெண்ட் அவங்க போட்டிருக்க முடியாது. தமிழ்நாடு இயங்கி இருக்காது. ஆனால் நம்மை ஒடுக்கி ஒரு ஓரத்தில் நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் விடுபடும் சூழல் என்பது இருக்கிறது. அப்போ ஜான் சத்தியனுக்கு ஏன் நீதிபதி போட மாட்டேறீங்க? அதற்கும் உச்சநீதிமன்ற கட்டமைப்பு காரணமாக இருக்குது. நீதிபதி விக்டோரியா கவரி அவர்கள் நியமிக்கப்படும் போது அப்போ வந்து உச்சநீதிமன்றம் கொலிஜியம் வந்து தீர்மானம் போடுறாங்க. நீதிபதி ஜான் சத்தியன், வழக்கறிஞர் ஜான் சத்தியன் அவர்களை நியமித்து விட்டுத்தான் நீங்க இவங்களை வந்து நீதிபதியாக நியமிக்கணும். ஏன்னா 2021 ரெக்கமெண்ட் ஆனவர், 2023 ஜனவரியில் ரெக்கமெண்ட் ஆனவங்களை உடனே நீதிபதியாக நியமிக்கிறாங்க. 2021 அவர் ப்ரொபோசல் வந்து இருக்கு. தூக்கில் தொங்குற மாதிரி ஒரு வழக்கறிஞர், திறமையான தகுதியான வழக்கறிஞர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இருக்கிறாரு. அவர் சீக்கிரம் போயிருந்தா உச்சநீதிமன்றத்துக்கு போயிருப்பார். ஆனால் இன்னைக்கு நிராகரித்து வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் உச்சநீதிமன்ற கட்டமைப்போடு தொடர்புடையது. தமிழுக்கும் நீதி இல்லை, தமிழர்களுக்கும் நீதி இல்லை. நீலகண்டன் வழக்கறிஞர் நீலகண்டன் பேர் போச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல. யாரும் கேட்க முடியாத ஒரு நிலைமையா இருக்குது. இப்படித்தான் உச்சநீதிமன்றம் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு வேண்டிய ஆளை மட்டும் திரும்ப திரும்ப போட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு வேண்டிய ஆளை மட்டும் மறுபடியும் ஒன்றிய அரசுக்கு ப்ரெஷர் பண்ணி வந்து நீதிபதியை வர வச்சிருக்கிறாங்க. இப்படி வர வச்சு அவங்களை உட்கார வச்சிருக்கிறதுனால அவர்கள் சொல்வதுதான் நீதியாக இருக்கிறது. நமக்கெல்லாம் மொழிக்கும் சரி நமக்கும் சரி உரிமை என்பது மறுக்கப்படுகிறது. இந்த சூழலில் நாம் என்ன செய்யறது அப்படின்றதா இப்போ வந்து கேள்வி. இதை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். இந்த இப்படி ஒரு சூழலில் இப்போ பாராளுமன்றம் கூட்டத்தொடர் 4ஆம் தேதியிலிருந்து துவங்க இருக்கிறது. நாம் இன்னைக்கு முடிச்சிட்டோம்னா நாளைக்கு நாளை கழிச்சு சென்னையில் உள்ள வழக்கறிஞர்கள் இங்கே பல்வேறு கட்சி பிரதிநிதிகள் வந்தாங்க. அவங்க கட்சி எம்பிக்கள் வந்து இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த பிரச்சனையை எழுப்ப வேண்டும். நாம் என்ன கண்ணோட்டத்தில் சொல்கிறோமோ இந்த விஷயத்தை சொல்லி உறுதியாக வலுவாக இந்த பிரச்சனையை வந்து அவங்க வந்து எழுப்பணும். ஏன் தமிழுக்கு நீங்கள் அநீதி செய்கிறீங்க என்று கேள்வி எழுப்பி அது ஒரு பிரச்சனையை வந்து அவங்க உண்டு பண்ணணும். இதற்கான ஒரு போராட்டத்தை எடுக்க வேண்டும். எடுத்தால் அவர்கள் வந்து என்ன பதில் சொல்கிறாங்க? உச்சநீதிமன்றத்தை தான் சொல்லுவாங்க. உச்சநீதிமன்றத்தை சொன்னால் ஆர்டிகல் 348 எங்கே அப்படி இருக்கு என்ற கேள்வியை எழுப்பி போராட வேண்டும். மற்றதுக்கெல்லாம் உச்சநீதிமன்றத்தை விட பாராளுமன்றம் தான் வந்து பெரிது அப்படின்னு நீங்க பேசுறீங்கல்ல. ஒன்றிய அரசின் அமைச்சர்கள் பேசுறாங்க, துணை ஜனாதிபதி பேசுறாரு, துணை குடியரசுத் தலைவர் பேசுறாரு. இதுக்கு பேச வேண்டியதானே? எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போறீங்க என்ற ஒரு கோரிக்கையை நாம் எம்பிக்கள்கிட்ட வந்து வைக்கணும். அவங்க வந்து அங்க மற்ற மாநில எம்பிக்களையும் சேர்த்துக்கொண்டு இந்த போராட்டத்தை அங்க முன்னெடுக்க வேண்டும். இரண்டாவதாக நமது வழக்கறிஞர் செயல்பாட்டு குழு, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம், ஜாக்கு, மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு ஜனவரியில ஒரு மாநாடு, தென்னிந்திய மாநில முதல்வர்கள் கூடுற ஒரு மாநாட்டை வந்து நம்ம கூட்டணும். தமிழக முதல்வர் நிச்சயமாக வருவார், கேரள முதல்வர் வருவார், கர்நாடக முதல்வர் வருவார். இவங்கெல்லாம் இந்த கோரிக்கையை வைத்து போராடி கொண்டிருப்பவர்கள் தான். மேற்கு வங்க மாநிலத்தையும் கூப்பிடலாம். இப்படி பல்வேறு மாநில முதல்வர்களை கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டிலே இந்த தீர்மானத்தை முன்மொழிய வேண்டும். இது இந்திய கூட்டாட்சி நிலைக்க வேண்டும் என்றால் இது உண்மையிலே ஒரு பெடரல் ஸ்டேட்னா இதையே அனுமதிக்கிற மறுக்கிற என்ற கேள்வியை வந்து இவங்க பொலிட்டிக்கலா வந்து அரசியல் ரீதியாக மாநில முதல்வர்கள் எழுப்பினாதான் அது இந்திய அளவில் ஒரு கவனம் பெறும். அதற்காக முயற்சியை அடுத்து வந்து செய்ய வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.